ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா. தினமும் வைஷ்ணவம் 25வது பகுதி. எம்பெருமான் சர்வரக்ஷகன் என்பதைத்தான் வேதங்களும் உபனிஷத்துகளும் இதிகாசங்களும் புராணங்களும் ஆழ்வார்கள் அருளிச் செயல்களும் நமக்கு காட்டிக் கொடுக்கின்றது. நேற்றைய பதிவிலே பிரக்லாதன், பரம பாகவதனான பிரக்லாதன் ஹரிவம்ச சுதோதயத்திலே எம்பெருமான் தான் சர்வரக்ஷகன் என்று காட்டியதை ஒரு ஸ்லோகத்தின் மூலமாக நாம் அனுபவித்தோம். ஆழ்வார்களும் தங்களுடைய அருளிச் செயல்களிலே பல பாசுரங்களிலேயே இதைத்தான் சொல்கின்றார்கள். எம்பெருமானே, சர்வரக்ஷகனான நீ அத்தனை பேரையும் ரட்சிக்கின்றாயே, அடியேனையும் ரட்சிக்கலாகாதா? அடியேனையும் நீ ஏற்றுக்கொள்ளக் கூடாதா? உம்முடைய திருவடி, திருமேனி, அழகு அத்தனையும் காணும்படிக்கு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதா என்று எம்பெருமானிடத்திலே பிரார்த்தனை பண்ணி கெஞ்சி கதறி கேட்கின்றார்கள், மனம் உருகி கேட்கின்றார்கள். எம்பெருமானும் சர்வரக்ஷகன் நாம் என்பதை எதை கொண்டு நீர் உணர்ந்தி? அப்படி நான் வேறு ஒருவருக்கு, யாரேனும் ஒருவருக்கு ரட்சித்ததை நீர் பார்த்தீரா என்று ஆழ்வார்களிடத்திலே கேட்க, ஆழ்வார்கள் முதலிலே எடுத்து சொல்றது, ஆணைக்கு நீ அருள் செய்தாயே, அந்த கஜேந்திரனுக்கு, துன்பத்தில் இருந்த இந்த கஜேந்திரனுக்கு இப்படி நீ அருள் செய்தாயே, அதுபோல எங்களுக்கும் அருள் செய்யலாகாதா என்று கேட்கின்றார்கள். பல பாசுரங்களிலே நாம் பார்க்கலாம். யானை இடர்கடிந்த ஆணைக்கு அன்னு அருளை ஈந்த கண்ணரா, தூங்குடை பனைக்கை வேழம் துயர் கெடுத்து அருளி, ஆனைக்கு அன்று அருளை இந்த கண்ணரா, பூந்தன் புனல் பொய்கை யானை இடர்கடிந்த, யானை இடர்கடிந்த ஆழியங்கை, மொய்மாம் பூம்பொழில் பொய்கை முதலை சிறைப்பட்டு நின்ன கைமாவுக்கு அருள் செய்த, ஆனைக்கு நீ அருள் செய்தமையான்னு இப்படி பல பாசுரங்கள்ல ஆனைக்கு அருள் செய்ததை நாம் பார்க்கலாம். இதுல விசேஷமா 2 பாசுரங்களிலே பூந்தன் புனல் பொய்கை யானை இடர்கடிந்த, யானை இடர்கடிந்த ஆழியங்கைன்னு யானைக்கு வந்த இடரை களைந்து நீ அருளை செய்தாயே. மற்ற பாசுரங்கள்லாம் அருள் செய்தாய் அருள் செய்தான்னு இருக்கு. இந்த பாசுரங்கள்ல இடர் கடிந்தாய். அதே போலே திருமங்கையாழ்வார் சிறிய திருமடலிலே நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காய் அப்படின்னு காட்டியிருக்கார். அப்போ இடர், ஆரிடர், இந்த இடரையும் ஆரிடரையும் என்ன என்று ஆழ்வார்கள் காட்டுகின்றார்கள். இடர் எதனாலே வந்தது? இந்த யானைக்கு முதலையால் பிடிபட்டிருந்ததனாலே வந்த இடர் என்றால் அது இடர் அல்ல, மனக்லேஷம். எம்பெருமானுக்கு தான் பறித்து வைத்திருந்த அந்த தாமரை பூவை அது செவ்வி மாறுவதற்கு முன்னே எம்பெருமானிடத்திலே திருவடியிலே சேர்ப்பிக்காமல் சென்று விடுவோமோ அப்படிங்கறதுனாலே வந்த துன்பம். அதனால இங்கே ஆரிடர்னு சொல்லும் பொழுதோ, நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய், நாராயணா, நார சமூகங்களுக்கெல்லாம் தலைவனானவன் நீதானே, அந்த நார சமூகத்திலே நான் ஒருவன் இல்லையா? எல்லோரையும் ரட்சிப்பதனாலே உன்னை நாராயணன் என்று சொல்லப்படுகின்றாயே, உன்னுடைய நாராயணத்துவம் சித்திக்க வேண்டாமா? என்னை நீ ரட்சிக்காமல் இருந்தால் உன்னுடைய நாராயணத்துவம் எப்படி சித்திக்கும்? மணிவண்ணா அப்படிங்கறதுனாலே நீலமேக சியாமளம் போன்ற திருமேனி வடிவழகு கொண்டவனே, பக்தானாம் அப்படின்னு ஜிதேந்திர ஸ்லோகத்திலே சொல்லப்படுறது. பக்தானாம்னா பக்தர்களுக்காகத்தானே உன்னுடைய திருமேனி வடிவழகு, ஆபரண சேர்த்தி அழகு எல்லாம் நீ கொண்டிருப்பது எல்லாம் பக்தர்களுக்கு அந்த வடிவை காட்டுவதற்காகத்தானே. அப்படி உன்னுடைய வடிவழகை நான் காண்பதற்காக நீ காட்சி கொடுக்கலாகாதா? நீ வரக்கூடாதா? நாராயணா மணிவண்ணா நாகனையாய், சதா சர்வகாலமும் திருவனந்தாழ்வான் மீதே நீ எழுந்தருளி இருக்கின்றாயே, அப்படி திருவனந்தாழ்வானுக்கு காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறாயே, அதுபோல அடியேனுக்கும் காட்சி கொடுக்கலாகாதா? மணிவண்ணா நாகனையாய் வாராய், நீ வர வேண்டும். உன்னுடைய நாராயணத்துவம் சித்திக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நீ நிச்சயம் வரத்தான் வேண்டும். என் ஆரிடர், இது முதலையால் வந்த கிளேசமே கிடையாது. முதலையினாலே பிடிபட்டு இருக்கு அப்படின்னா, இந்த யானை துதிக்கை மாத்திரமே நீரிலே மேலே தெரியும்படிக்கு உடம்பு பூரா தண்ணிக்குள்ளே, நீருக்குள்ளே அழுந்தி இருப்பத அப்படிப்பட்ட நிலைக்கு சென்று விட்டதாம்.
அவ்வளவு காலங்கள் முதலை தன்னுடைய நிலத்திலே இழுக்க, யானை தன்னுடைய நிலமான நிலத்திலே இழுக்க, முதலை நீரிலே இழுத்தது, யானை நிலத்திலே இழுத்தது. இப்படி இழுத்து போராடி கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே முதலை தன்னுடைய பலமான நீரிலே இந்த யானையை இழுத்து பூராக துதிக்கை மாத்திரமே தெரியும்படிக்கு யானையினுடைய உடம்பு பூரா நீருக்குள்ளே அழுந்தி போயிருந்ததாம். பார்த்தால் அந்த தாமரை நீரிலிருந்து அப்படியே செவ்வி மாறாமல் இருந்ததாம். எப்படி இத்தனை காலம் அந்த தாமரை பறிக்கப்பட்டிருந்ததே, அது எப்படி வாடாமல் செவி அழியாமல் இருக்கிறதுன்னு சொன்னா, நாராயணனுக்காக அவன் திருவடியிலே சார்த்த வேண்டும் என்று எண்ணத்தாலே பறிக்கப்பட்டது. அதனாலே செவி மாறாமல் இருக்காம், நீரிலே பூத்தது போலேயும் இருக்காம். ஆக அந்த முதலையால் பிடிபட்டிருக்கோமே இத்தனை காலம் அப்படிங்கிற வருத்தம் இந்த யானைக்கு இல்ல. அது ஆரிடர் கிடையாது. பின்ன எதனாலே? இந்த புஷ்பம் வாடுவதற்கு முன்னே எம்பெருமானுடைய திருவடியிலே சேர்த்து விட வேண்டுமே, அதற்கு அவன் வர வேண்டுமே. இது சார்த்தாமல் சென்று விடுவோமோ, இப்படிப்பட்ட பெரிய துன்பத்திலே இருக்கின்றேனே, ஆரிடர் அப்படின்னு சொன்னா பெரிய துன்பம், இப்படிப்பட்ட துன்பத்திலே இருக்கின்றேனே எம்பெருமானே, நீ நிச்சயம் வரத்தான் வேண்டும், என்னை ரட்சிக்க அப்படிங்கும் பொழுது எம்பெருமான் கருட வாகன ரூடனாய் வந்தான்னு சொன்னா, இது கருட வாகனத்துல வரவில்லை, கோப வாகனத்திலே வந்தானாம். தன்னுடைய அடியானுக்கு இப்படி ஒரு துன்பம் அப்படிங்கறத அதை கழித்து நிரசனம் பண்ணி ரட்சிக்க வேண்டும் அப்படிங்கறதுனாலே கோபா வாகனனாய், கோபமே வாகனம் கொண்டு வந்தானாம். அவன் திசை அறிந்து வரவில்லையாம், கோபம் திசை காட்ட அவன் அப்படி வந்தானாம். வந்து முதலையை பிடித்து இழுத்து அதை நிரசனம் பண்ணால் கூட எங்கே இந்த யானைக்கு துன்பம் நேர்ந்து விடுவோம் அப்படிங்கறதுனாலே அதை இரண்டு பிளவாக அதை அப்படியே நிரசிக்கும்படிக்கு தன்னுடைய திருவாழியாலேயே செய்து அந்த யானை பட்ட துன்பத்துக்கு தன்னுடைய பரிவட்டத்தாலே ஒத்தி கொடுத்து துடைத்து விட்டு வருடி கொடுத்து அதனுடைய துன்பத்தை எல்லாம் தீர்த்தான் எம்பெருமான் அப்படின்னு சொல்றது. அதனாலே நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காய். அப்போ இது கைங்கரிய பாவம், கைங்கரிய பாவம் சித்திக்காமல் சென்று விடுவோவோ அப்படிங்கறதுனாலே வந்த இந்த யானைக்கு. அதுபோல தன்னுடைய ஆசிரிதர்கள் கைங்கரியத்திலேயே எம்பெருமானே பரம பிரயோஜனம் என்று இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை எல்லாம் போக்குவதற்காகவே எம்பெருமான் சர்வ தேசத்திலேயும் அவரவர்கள் கிரகங்களிலேயும் அவரவர்கள் மனசிலேயும் எப்பொழுதும் எம்பெருமான் எழுந்தருளியிருக்கான். அப்படி அந்த சர்வ ரட்சகனான எம்பெருமானே நம்மை எப்பொழுதும் ரட்சிக்கட்டும் என்று அவனுடைய ஸ்மரணையிலேயே நாம் இருப்போமாக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.